24 காவல் அதிகாரிகளுக்கு கண்காணிப்பாளராக பதவி உயர்வு அளிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது தமிழ்நாடு அரசு தொடர்பான உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் கண்ணன் இணைகிறார். கண்ணன், கூடுதல் தகவல்கள். 24 காவல் அதிகாரிகளுக்கு பதவி உயர்வுடன் கூடிய பணியிட மாற்றத்தை அறிவித்து தமிழ்நாடு அரசானது உத்தரவிட்டுள்ளது. குறிப்பாக கூற வேண்டும் என்றால் நேற்றைய தினம் முதலே தமிழகத்தில் உள்ள உயர் காவல் அதாவது தமிழ்நாடு அரசில் உயர் காவல் அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்திருந்தனர். நேற்று 30க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்யப்பட்ட நிலையில் இன்று 24 காவல் அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். அதில் மிகவும் முக்கியமாக கூற வேண்டும் என்றால் சென்னை உயர்நீதிமன்ற விஜிலன்ஸ் செல் அடிஷனல் கூடுதல் டிஜிபியாக இருந்த மணிகண்டன் காவல்துறை கண்காணிப்பாளராக அதாவது சூப்பர்டென்டாக பதவி உயர்வு அளிக்கப்பட்டு டிபிஎஸ்சி பிரிவின் அதாவது மத்திய சென்னை டிபிஎஸ்சி பிரிவின் சூப்பர்டென்டாக பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். மேலும் ஸ்பெஷல் பிரான்ச் சிஐடி எஸ்பிசிஐடி கூடுதல் காவல் கண்காணிப்பாளராக இருந்த ஜி கார்த்திகேயன் அவர் காவல் எஸ்பியாக பதவி உயர்வு அளிக்கப்பட்டு தீவிரவாத தடுப்பு பிரிவின் எஸ்பியாக நியமனம் செய்யப்பட்டுள்ளார். திருநெல்வேலி சைபர் கிரைம் கூடுதல் காவல் கண்காணிப்பாளராக இருந்த கார்த்திகேயன் சென்னை அதாவது பள்ளிக்கரணையின் தாம்பரம் ஆணையரத்தில் பள்ளிக்கரணை சட்டம் ஒழுங்கு துணை காவல் கண்காணிப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். இதே போன்று 24 காவல் அதிகாரிகளுக்கு அதாவது கூடுதல் எஸ்பி நிலையில் இருந்த 24 காவல் அதிகாரிகளுக்கு எஸ்பியாக பதவி உயர்வு அளிக்கப்பட்டு அவர்களை பல்வேறு இடங்களில் பணியிட மாற்றம் செய்து தமிழ்நாடு அரசானது உத்தரவிட்டுள்ளது. தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி கண்ணன். சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.